وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والآجز من أتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹு தாலா எங்களுக்கு செஞ்ச ஒரு மாபெரும் கிருபை. சுபஹுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோட தொழுது பின்னால கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அல்லாஹையும் ரசூலையும் பத்தி அல்லாஹ் தாலா சொல்லி இருக்கக்கூடிய விடயங்களை பத்தி பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்திக்கிறார். அல்லாஹ் செஞ்ச நியமத்துக்கள்ல மிகப்பெரிய ஒன்று தான் இந்த ரமலானுடைய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திக்கிறார். எப்படி ரமலானுக்கு முன்னால 2 மாதத்துக்கு முன்னால் இருந்தே யா அல்லாஹ் இந்த ரமலான் அடைஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடுவாயாக என்று நாங்க எப்படி துவா செஞ்சோமோ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், ரமலானை அடைஞ்சு கொள்வதற்காக வேண்டி, ரமலான் எத்திக்கொள்வதற்காக வேண்டி யா அல்லாஹ் பரக்கத் செஞ்சிடு யா அல்லாஹ் என்று நாங்க எப்படி துவா செஞ்சோமோ அதே போல ரமலானுடைய மாதத்துல நாங்க அடைஞ்சிட்டோம். அல்லாஹ் தாலா எங்களுக்கான பல சந்தர்ப்பங்களை வாழ்க்கையில தந்து 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 இந்த ரமலானுடைய காலத்திலேயும் அல்லாஹ் தாலா தாராளமான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு தந்து ரமலானுடைய கடைசி விரல் விட்டு எண்ணக்கூடிய கடைசி நாட்களை நாங்க இது கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமலான அல்லாஹ் அடைய வச்சுட்டான். நாங்க அந்த ரமலான்ல அடைஞ்சிட்டோம். ரமலான்ல அதுல நன்மைகள் அடைஞ்சிட்டோமா? அதுல குர்ஆன ஓதினா குர்ஆனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை நாங்க அடைஞ்சிட்டோமா? லைலத்துல் கத்ருடைய இரவை அடைஞ்சிட்டோமா? கியாமுல் லைலுடைய தொழுகையை தொழுறோம், அந்த தொழுகையுடைய பாக்கியங்கள் அடைஞ்சிட்டோமா? தொழுகையுடைய நன்மைகள் அடைஞ்சிட்டோமா? அல்லாஹுக்காக நோன்பு நோக்கிறோம் நாள் முழுவதுமாக, அந்த நோன்புடைய நன்மையை நாங்க அடைஞ்சிட்டோமா என்றதுல எங்கட உள்ளத்திலே கை வச்சு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலானுடைய முதல் 10 ரஹ்மத்துடைய 10 எங்களை விட்டு பைத்துட்டு திரும்ப வரும் அடுத்த வருஷம் அந்த நேரத்துல நாங்க இருப்போமோ இல்லையான்னு தெரியும். அல்லாஹு ஆலம். 2வது 10 மக்ஃபிரத்துடைய 10 அதுவும் முடிஞ்சு, அதுவும் எங்களை விட்டு பைத்துட்டு திரும்ப வரும்போது நாங்க இருப்போமோ இல்லையான்னு தெரியும். அல்லாஹு ஆலம். 3வது 10 இத்துக்கும் மினன்னாருடைய 10 இதுலேயும் மரவாசி முடிஞ்சிட்டு அடுத்த வருஷம் எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காத தெரியா. அல்லாஹு ஆலம். நாங்க இந்த ரமலானுடைய 25 நாட்களை கழிச்சிட்டோம். அதற்கான அமல்கள் எல்லாம் தயார்படுத்தி வச்சுக்கிறோமா? அதற்கான அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கான அனைத்து முறைகளையும் கையாண்டு இருக்கிறோமா? எங்க உள்ளத்துல கை வச்சு கேட்கணும். நாங்க ஒத்தரை பார்த்து கேட்கிறோம், நீங்க நோன்பு பிடிச்சீங்களா, நீங்க தொழுதீங்களா, நீங்க குர்ஆன் ஓதினீங்களா என்று அவரை பார்த்து ஒரு விரலை நீட்டிக்க நாங்க கேட்கும் போது எங்களை பார்த்து மீதி 4 விரல்களும் எங்களை பார்த்து கேட்குது, நீங்க நோன்பு பிடிச்சீங்களா, நீங்க அல்லாஹ்க்கா தொழுதீங்களா, நீங்க அல்லாஹ்க்கா குர்ஆன் ஓதினீங்களா, உங்களுடைய நன்மைகளை நீங்க அடைஞ்சிட்டீங்களா, நீங்க இந்த ரமலான்ல பூரணமான பாக்கியங்களை அடைஞ்சிட்டீங்களான்னு மீதி 4 விரல்களும் எங்களை பார்த்து கேட்குது. இதுக்கு நாங்க என்ன பதில் சொல்ல தயாராகிறோம்? அல்லாஹ் தாலா கிட்ட எங்கட அமல்களை எப்படி கொண்டு போய்த்து, யா அல்லாஹ் இது நான் உனக்காக பிடிச்ச நோன்பு, இது உனக்காக பிடிச்ச குர்ஆன், இது உனக்காக ஓதின குர்ஆன்கள் என்று அல்லாஹ் இடத்துல எப்படி நாங்க காட்ட போகிறோம்? எதை வச்சு காட்ட போகிறோம்? எந்த அமல்கள் எங்களுக்கு அல்லாஹ்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சான்றது தெரியாம இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. ரமலான் பெய்து கொண்டே இருக்குது. இந்த 5 நாளும் முடிஞ்சிட்டா, இந்த 4 நாளும் முடிஞ்சிட்டா திரும்ப அடுத்த வருஷம் தான் ரமலான் வந்துடும். திருப்ப அடுத்த வருஷம் வார நேரத்துல நாங்க இருப்போமோ இல்ல, அல்லாஹு ஆலம். இந்த ரமலான் அடைஞ்சவர்களாக, இந்த ரமலான் பூரணமான பாக்கியங்கள் அடைஞ்சவர்களாக நாங்க இருக்கணுமா இல்லையா? நன்மைகளை மொத்தமா அள்ளினவர்களாக இருக்கணுமா இல்லையா? எப்படி ஒரு பணப்பை பள்ளிவாசல் நடுவுல போடப்பட்டு பணத்தை எடுத்துக்கோங்கன்னு சொன்னா நாங்க எந்த அளவு எடுக்க பார்ப்போமோ அதே போல ரமலான் மாதத்தை அல்லாஹ் தந்து, இந்த 12 மாதங்கள்ல மிக முக்கியமா ஒரு மாதத்தை ரமலானுடைய மாதத்தை தந்து இதுல நன்மைகளை நீங்க அள்ளி எடுத்துக்கோங்க. இதுல நன்மைகளை நான் தான் தரது. நீங்க பிடிக்கிற நோன்புக்கு, ஓதுற குர்ஆனுக்கு, பார்க்கிற நல்ல செயலுக்கு, செய்யற நல்ல செயலுக்கு, உங்களுடைய நீயத்துக்கு, உங்களுடைய இஹ்லாஸுக்கு கூலிய நான் தான் தரேன் அல்லாஹ் செல்லும் போது நாங்க இல்ல வானம், நாங்க எங்களுக்கு இந்த அன்ப வானம், நாங்க சொல்ல தேவையில்ல, இந்த கிளைமேட் எல்லாம் கொஞ்சம் வெயில் சூடா இருக்குது, எங்களுக்கு ஏலா வானம் என்று நாங்க ஒதுங்கி பேசிக் கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாள் எங்களுக்கு இதுக்கு பத்தி கேள்வி கணக்கு கேட்கும் போது நாங்க எதை பதிவு செல்ல தயாராகிறோம்?
நாங்க அல்லாஹ் தாலா கிட்ட எதை கொண்டு போக தயாராகிறோம்? கண்ணியத்துக்குரியவர்களே, பயான் கேட்கிறோம், தாராளமாக பயான் நிற்கிறது. பயான் இந்த சமூகத்துல கேட்க அவ்வளவு தாராளமாய்க்குது. துஹருக்கு போறோம், சுபகுக்கு போறோம், இஷாக்கு போறோம், தராவிக்கு போறோம், சோசியல் மீடியா எடுத்தாலும் பயான் 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 சமூகத்துல மலிஞ்சு வெத்திக்கிறது. ஆனால் அந்த பயான் கேட்கிற உள்ளங்கள், காலடியிலே ஹதீஸ் கேட்டாலும், குர்ஆன் ஓதுதல் கேட்டாலும், பயான்கள நல்ல விடயங்கள் கேட்டாலும் எங்கட உள்ளத்துல ஈமான் மெலிஞ்சு பேத்துகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒன்றெல்லாம் இந்த காத வலதால கேட்டு இடதால கேட்கிற உடுகிற சமூகமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றிலேயும் பிரயோஜனத்தை எடுக்கக்கூடியவர்களாக இல்லை. அதே போல இந்த ரமலானும் எங்ககிட்ட வந்துச்சு, இப்ப அதே மாதிரி பெய்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி பயான் கேட்டு கேட்டு இந்த மனிதன் கடைசிக்கு இன்னும் திருந்தலையா, இன்னும் நன்மைகள் அடையலையா? அந்த மனிதன் நன்மைகள் அடையாம கடைசிக்கு எங்க போயிட்டு தெரியுமா? கடைசா ஒரு பயான் கேட்பார், கடைசா ஒரு பயான் கேட்பாரு. அவர் எங்க தெரியுமா போயிட்டு கேட்பாரு? மஹ்ஷருடைய வேலையில, கியாமத்துடைய நாள்ல வேலையில. யாரு பயான தெரியுமா கேட்பாரு? ஷைத்தானுடைய பயான கேட்பார். சூரத்துல் இப்ராஹிம்ல 22வது ஆயத்துல அல்லாஹ் தஆலா கூறுகிறான், கியாமத்துடைய நாள்ல ஷைத்தான் ஒரு பயான் பண்ணுவானாம். وقال الشيطان ஷைத்தான் சொல்லுவானாம், இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக் وقال الشيطان لما قضي الامر. ஷைத்தான் என்ன சொல்லுவானாம், அந்த எல்லா விடயங்களும் முடிந்த பின்னால சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டியவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி முடிஞ்சு, நரகத்துக்கு நரகத்துக்கு அனுப்பி முடிஞ்சு, நன்மைகள் தீமைகள் எல்லாம் சரியாக அளவிட்டு மீசான் செய்யப்பட்டு சரியான முறையில கணக்கிடப்பட்ட எல்லாம் அனுப்பி முடிஞ்சா பிறகு ஷைத்தான் சொல்லுவானாம், லம்மா குதியலாம், எல்லா விடயமும் முடிஞ்சு, இன்னல்லாஹு வஅதகும் வஅதல் ஹக், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன வாதா செஞ்சானோ, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எதை தாரண்டு வாதா செஞ்சானோ, நீங்க நன்மை செஞ்சா சொர்க்கம், நன்மை செஞ்சா இந்த சொர்க்கம், இந்த மாளிகை, இந்த கோட்டை, இந்த உலகத்தை போல 10 மடங்கு நன்மை, உலகத்தை போல 10 மடங்கு சொர்க்கம், இதெல்லாம் தாரன்னு சொன்னானே, அந்த வாதா எல்லாம் உண்மை. இன்னல்லாஹ் வஅதகும் வஅதல் ஹக், அல்லாஹ் தஆலாவோட வாதா எல்லாம் உண்மை, அவன் நிறைவேற்றி விட்டான். வஅத்துக்கும், நானும் உங்களுக்கு வாதா செஞ்சேன். இன்னைக்கு தொலை தேவையில்லை, நாளைக்கு தொழுவோமே, இப்படி வருத்தம் தானே, நாளைக்கு தொழுவோமே, இன்னும் தௌபா செய்யல, நாளைக்கு செய்யோமே, இன்னும் அமல் செய்யல, நாளைக்கு செய்யோமே, நானும் உங்களுக்கு வாதா செஞ்சேன், நாளைக்கு செய்யும், நாளைக்கு செய்யும் இது. ஆனா நானே உங்களுக்கு மாற்றம் செஞ்சுட்டேன். ஷைத்தான் அந்த நேரத்துல கை விட்டுடுவான். ஒமா கானலி அலைக்கும் மின் சுல்தானின் இல்லா அன் தஅவுதுக்கும் ஃபஸ்தஜப்தும் லி. நீங்க நினைச்சீங்க என்கிட்ட பெரிய ஆட்சி அதிகாரம் எல்லாம் மீக்கி, என்கிட்ட ஒரு பவர் உண்டிக்கு, நான் இதை உங்களால எப்படியும் கியாமத்தினுடைய நேரத்துல காப்பாத்துவேன் என்ன நினைச்சு நீங்க எனக்கு கட்டுப்பட்டு வந்தீங்க, நான் கூப்பிடுற எல்லாம் வந்தீங்க, நான் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சீங்க, நான் தொலைவானமெண்டா நீங்க தொழல, நான் உங்களுக்கு அந்த ஆபாச படங்களை பார்க்க சொன்னா பார்த்தீங்க, நீங்க அந்த பாவத்தை செய்ய சொன்னா செஞ்சீங்க, நீங்க எனக்கு ஃபுல்லா கட்டுப்பட்டுறீங்க, இப்ப எனக்கு ஏசவானம், எனக்கு ஏசவானம், நானும் எனக்கு உதவி செய்யறதுக்கும் யாரும் இல்லை, உங்களுக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லை. ஷைத்தான் சொல்லுவானாம். அந்த நேரத்துல தான் இவ்வளோ உலகத்துல இருந்து காதடியிலே ஊத்தப்பட்டு, பயங்களும் ஊத்தப்பட்டு, நல்ல விடயங்களும் ஊத்தப்பட்டு, ஹதீஸ்களும் ஊத்தப்பட்டு, காதுக்குள்ளே சொன்ன அந்த விடயங்கள் எல்லாம் அந்த மனிதனுக்கு ஞாபகம் வரும். டைம் பேத்து, காலம் பேத்து, அமல் செய்ய ஒன்றுமே இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலானுடைய காலம் கழிஞ்சு வருது, நாங்க தௌபா செஞ்சிட்டோமா? இன்னும் எங்கட வளமையா நடந்து வரக்கூடிய பாவங்கள் என்ன நடந்து வந்து இருக்குதா? நாங்க பேசுற புறம் இன்னும் 3வது நபரை பத்தி பேசுறது இன்னும் எங்களை விட்டு விடுபடலையா? நாங்க எடுக்கிற ஹராமான சில வியாபாரங்கள் இன்னும் எங்களை விட்டு நாங்க விடுபடலையா? கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களோட அமல்கள் இன்னும் சரியா அல்லாஹுக்காகவே நிறைவேற்றப்படலையா? கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மல்லம் யத கௌல ஸூர் வல் அமல பிஹி, யாரு கெட்ட விடயங்களை, கெட்ட பேச்சுகளை இன்னும் அப்படியே தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ, இன்னும் தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ, ரமலான் மாசம் என்று விளங்குது இல்ல, கடைசி 10 என்று விளங்குது இல்ல, இதுக்கும் மினன்னாருடைய 10 என்று விளங்குது இல்ல, நரகத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கக்கூடிய 10 நாட்கள் எங்களை விளங்குது இல்ல, இன்னும் அந்த பாவங்களை செஞ்சு கொண்டு அந்த பாவங்கள்ல தொடர்ச்சியா ஈந்து கொண்டிருக்கிறோமோ, அவங்கள பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன்
ஐ யதஅ தஆமஹு வ ஷராபஹு. அவங்க சாப்பாடு விடுறதால, அவங்க வளமையா அந்த வெள்ள பகல் இரவு 3 நேரம் அழகா திண்டு ஓடுறதுக்கு திண்டு கொண்டிருந்தாங்களே, ஓடுறதுக்கு சாப்பிட்டு கொண்டிருந்தாங்களே, விதவிதமா சாப்பிட்டு கொண்டிருந்தாங்களே, அந்த சாப்பாட்டு அல்லாஹ் விடுறதால நினைச்ச டைம் தாகம் வார நேரம் எல்லாம் இனிமையா சுவையா குடிச்சு கொண்டிருந்தாங்களே, அந்த குளிர்பானங்களை விடுறதால அல்லாஹ் தாலாக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் தாலா சொல்லல நோன்பை விடுறதால அல்லாஹ்க்கு தேவை ஒண்ணும் இல்ல, நோன்பு பிடிக்கிறதால அல்லாஹ்க்கு தேவை ஒண்ணும் இல்லைன்னு சொல்லல. சாப்பாட்டையும் தண்ணியை விடுறதால அல்லாஹ் தாலாக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் அந்த நோன்பு என்னும் கண்ணியமான வார்த்தை கூட அந்த ஹதீஸ்ல பாவிக்கல. எண்ணத்துக்குரிய உள்ளத்துக்கு எடுத்து சிந்திக்கணும். நாங்க எங்கட பாவங்களை விட்டுட்டோமா? இன்னும் கொஞ்ச நாள் ரமலான் முடிஞ்சிடும், அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் சந்திக்க போக வேண்டிய காலம் வரும். நாங்க அல்லாஹ் கிட்ட எதை கொண்டு போறோம்? எதை கொண்டு போய் சேர்க்க போறோம்? தௌபா செஞ்சிட்டோமா? எங்கட பழைய பாவங்களுக்கு தௌபா செஞ்சிட்டோமா? அல்லாஹ்வை நெருங்குறோமா? இல்ல இல்ல, நான் 27க்கு ஹஸ்ரத் வந்தா பிறகு தான் தௌபா செய்யணும். ஹஸ்ரத் தௌபா கேட்க நாங்க ஆமி செல்லணும் இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருந்தா அது டோட்டல் வேஸ்டான வேலை உண்டு. ஹஸ்ரத் கேட்கறது பொதுவா, ஹஸ்ரத் தௌபா பொதுவான தௌபா. எங்களுக்கு பாவம் செய்ய போல மட்டும் அதோட மொழி, நேரம், காலம், தகுதி, அந்தஸ்து ஒன்றும் பார்க்கல. தௌபா கேட்கல மட்டும், தௌபா கேட்கும் போது மட்டும் அரபால கேட்கணும் பண்ணிக்குதா? இல்ல கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுக்கு எந்த நேரத்திலையும் கேட்கலாம், எந்த முறையிலையும் கேட்கலாம். அல்லாஹுக்கும் எங்களுக்கும் மட்டும்தான் தெரியும் நாங்க செஞ்ச பாவம். ஹஸ்ரத்துக்கு தெரியா நாங்க செஞ்ச பாவம்? அல்லாஹுக்கும் எங்களுக்கும் மட்டும்தான் தெரியும் நாங்க செஞ்ச பாவம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களோட தௌபாவை அவசரப்படுத்தும். எந்த நேரமும் தௌபா செய்யக்கூடியவர்களா, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களா அவசரப்படுத்தும். என் வாழ்க்கையில இந்த கடைசி ரமலானுடைய கடைசி நாட்கள்ல தௌபாவை அதிகமாக கேட்டுக்கொள்வோம். இந்த பாவத்திலிருந்து விடுபடணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நான் இந்த பாவத்திலிருந்து விடுபட்டதா யா அல்லாஹ், உன்னிடத்துல நல்ல ஒரு அடியானாக, உன் சொர்க்கத்துக்குரியவனாக, என் சொர்க்கத்தை அலங்கரிச்ச கூடியவனாக நான் வருவேன் யா அல்லாஹ். நாங்க தௌபா செய்யணும். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்க தௌபா செய்யறோம் தான், ஒவ்வொரு நாளும் செய்யறோம் தான். ஆனா எங்கட உள்ளத்துக்கு எடுத்து செய்யறோம் இல்ல, அதோட ருசி விளங்கி செய்யறோம் இல்ல, அல்லாஹ்க்கு எடுத்து செய்யறோம் இல்ல. யாரு தொழுகைக்கு பின்னால 33 முறை சுப்ஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 33 முறை அல்லாஹு அக்பர் சொல்லி 100ஆவதாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்றாரோ, அவருடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். கடல் நுரை அளவு. இங்க ஸ்ரீலங்காலிக்கு கடல் நுரை அளவு இல்ல, கடல் நுரையும் மலை மாறிக்கும், மலைகள் போலேக்கும். அப்ப கடல் நுரை அளவு நாங்க கண்டே இல்லை. கடல் நுரையினம், கடல் நுரை அளவு இருந்தாலும் பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப நாங்க இன்னும் இல்ல எங்கட பாவங்கள் எங்களை இடிக்கட்டும், நாங்க கியாமத் நாள்ல பார்த்துக்கொள்வோம், அல்லாஹோட பார்த்துக்கொள்வோம் என்று அல்லாஹோட ஏட்டிக்கு போட்டியாக இருந்து கொண்டிருக்கிறோம். தௌபாவை செய்யும், இஸ்திக்ஃபார் செய்யும். இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு சின்ன கொஞ்சம் விரலிட்டு எண்ணக்கூடிய நாட்கள் அல்லாஹுக்கு நெருக்கமான மனிதர்களாக அல்லாஹ் தாலா எங்களை மாத்தி, அல்லாஹ் தாலாவுக்கு விருப்பமான மனிதர்களாக, அல்லாஹ் தாலாவோட சொர்க்கத்துக்குரியவர்களாக அல்லாஹ் தாலா எங்களை ஆக்கி அருள்பாலிப்பானாக என்று கூறி என் சின்ன உபதேசத்தை வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழைப்பு ஏற்று வந்த ஷேக் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன், அல்லாஹ் ஜஸாக்கு பில் ஹைர். இன்றைய நாளுக்கான கேள்வி, ஹதரத் யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சோதனைக்கு உட்பட்டு மீனுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் செய்த பிரார்த்தனை, அவர்கள் செய்த அந்த தஸ்பீஹ் என்ன என்பது தான் இன்றைக்கான கேள்வி. அடுத்தது, இவ்வளோ நாளும் ஒவ்வொரு நாளும் சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால ஃபஜ்ருடைய பயான் என்று பயான் நிகழ்த்தப்பட்டு அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த லிங்கும் பெண்களுக்கு அனுப்பப்பட்டு, எனவே இன்ஷா அல்லாஹ் அந்த கேள்வி பதில் இன்றையோட முடிவடைகின்றது. எனவே இவ்வளோ நாளும் கேட்ட கேள்விக்கான அந்த பதில்களை இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்தியோட 25வது கேள்வி கேட்டிருக்கிறோம். இந்த 25 கேள்விக்கும் பதில் தெரிஞ்சவங்க எழுவி இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மகரிப் தொழுகைக்கு முன்னால விசீர்னாண்ட கம்யூனிகேஷன்ல அல்லது அலியிடத்துல இந்த விடைத்தாள்களை கொடுத்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த